மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம் அது. மயில் கிராமம் என்று பெயர். அங்கே ஒரு 100 ஆண்டு பழமையான கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் இருந்து வரும் நீர் மிகவும் சுவையானது. ஆனால் ஒரு மர்மமான கதை அந்த கிணற்றைச் சுற்றி உலவியது. மாதந்தோறும் பௌர்ணமி அன்று நள்ளிரவில் அந்த கிணற்றில் இருந்து வினோதமான சத்தம் கேட்கும். அரவிந்து, பௌர்ணமி வருது கண்ணா, கிணற்று பக்கம் போயிடாதே. அந்த கிணத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நடுராத்திரி அது நம்மளை அழைக்கும். பாட்டி, இப்போலாம் யார் அதெல்லாம் நம்புறாங்க? அதெல்லாம் சும்மா கதைகள். ஆமா பாட்டி, நாங்க போய் என்ன சத்தம்னு பார்க்க போறோம். இது என்ன காலம்? பேய் பிசாசுன்னு சொல்றீங்க? போங்கடா பயலுகளா, என் பேச்ச கேளுங்க. அந்த கிணற்றின் மர்மம் யாருக்கும் தெரியாது. யாராவது கிட்ட போனா அவங்க திரும்ப வரமாட்டாங்க. சரோஜா பாட்டியின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் துணிச்சலான அரவிந்த் மற்றும் ரவி பௌர்ணமி இரவில் கிணற்றின் அருகே சென்று அந்த மர்மமான சவாலை எதிர்கொள்ள முடிவு செய்தனர். ரவி, கிணற்று பக்கம் போயிட்டோம். எந்த சத்தமும் கேட்கலையே. பாட்டி சும்மா பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் பொருடா அரவிந்த், நடுராத்திரி இன்னும் ஆகல. இதோ 12 மணி அடிக்கப் போகுது. யார் அங்கே? என் நிழலில் என் ரகசியத்தை தேடி வந்தவர் யார்? ரவி, இது நிஜமா இருக்குடா. பாட்டி சொன்னது உண்மை. பயப்படாதே அரவிந்த், என்னன்னு பார்ப்போம். என்ன கேட்குதுன்னு கவனி. என் உள்ளே ஒரு புதையல் இருக்கு. அது வெறும் தங்கம் இல்ல, காலத்தின் ரகசியம். அதை யார் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பெரும் சக்தி கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அதை எடுக்க வருபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய தவறுக்கு வருந்தி அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்படி உண்மையான மனதுடன் வருபவர்கள் மட்டுமே புதையலை காண முடியும். மற்றவர்களுக்கு என் அச்சுறுத்தும் நிழல் மட்டுமே கிடைக்கும். அரவிந்தும் ரவியும் திகைத்து நின்றனர். இது வெறும் பேய் கதை அல்ல, தங்கள் மனசாட்சியை சோதிக்கும் ஒரு சவால் என்பதை புரிந்து கொண்டனர். அன்று இரவு அவர்கள் புதையலை தேடிச் செல்லவில்லை. மாறாக தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பி மறுநாள் சரோஜா பாட்டியிடம் தங்கள் அனுபவத்தை சொன்னபோது பாட்டி அமைதியாகச் சிரித்தாள். அந்த கிணறு ஒரு மர்மமான புதையலை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியையும் நேர்மையையும் சோதிக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.